ஹாலி கைஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வர 2021 சாப்டர் தான் பார்க்க போகிறோம். கடவுளை பார்த்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க கைஸ், நம்ம வர 2021 சாப்டருக்குள்ளே போனால் கரெக்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர்லேருந்து தான் காமிக்கிறாங்க. போன சாப்டர்லேயும் சூசன் சொல்லியிருப்பாங்க ஹீரோயின்கிட்ட உன் பவர் எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா சூசனும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் அகாடமிக்கு தேடி போகிறாங்க. ஹீரோயின் கேட்குறேன் சூசன் என்ன நீ கொண்டு போகிறான்னு. அதுக்கு சூசனும் சொல்கிறான் உன் பவர் எதுக்காக யூஸ் ஆகுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உன் பவர் பார்த்தீங்கன்னா அவன் கேக்கிங் பேப்பரில் அதில் ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு நார்மல் பேப்பரில் மட்டும்தான் உன் பவர் ஒர்க் ஆகுது. அது செக் பண்ணி பார்க்கணா ஏற்கனவே மொத்தம் ஒர்க் ஆகலையே நான் எல்லாருக்கிட்டையும் அவர்கிங் பேப்பர் எல்லாருக்கிட்டையும் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதனால தான் ஒன்றையும் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு சூசனும் சொல்கிறான். நம்மள என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. இந்த நாள் சூசன் நம்ம கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நெட்டில் பார்த்திங்கன்னா அந்த பேசினிக்கிற டைமில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா பாயஞ்சு எதுவும் பங்களா மாதிரி இருக்குது. டக்குன்னு சூசன் எதுவும் சென்ட் பண்ணுறான் நம்ம நோக்கி எதோ வேகமாக வருது அட்டாக் பண்ணுறாங்க யாரும் சொல்லிட்டு சென்ட் பண்ணிடுறான். மேனேஜர் ஒருத்தனும் கன் வச்சு ஷூட் பண்ணுறானுங்க ரெண்டு பேருமே. கப்பல் மேலே பட்டு ஹீரோயின் மேலே படாமல் சூசனாக ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. மேனேஜர் ஒருத்தனும் ஹியூமன்ஸ் தான் நீங்களா எங்கேருந்து வந்திருக்கீங்க எங்கன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். சூசனும் சொல்கிறான். டக்குன்னு சீரியஸ் ஆகிடுறேன் சூசனும். நாங்கள் அவேக்கன் பீப்புள் பார்க்கறதுக்கு தெரிஞ்சதுக்காக வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை எங்களை உள்ள வரும்னு சொல்லிட்டு சூசனும் கேட்குறான். நீ அந்த பெண்ணிக்கையில் 1 நைட் தண்டனா உன்னை நான் உள்ள வர்றேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் விளையாத்தனமாக. அதுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரெட்டர் இருந்தாங்க இந்த பிரெட்டர் இந்த மீட் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீட் பவுல் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். அவனானா மீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஐயோ மீட்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க உள்ளே விட்றான்னு சொல்லிட்டு அந்த அவனோட அல்லக்கை என்கிட்டே பேசினுங்கிறான். அல்லக்கையை என்ன பண்ணுறா கருவும் ஓப்பன் பண்ணிடுறான், டோர் ஓப்பன் பண்ணிடுறான். சூஷானு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறாங்க. வந்தோடனே வாசனே ரொம்ப நல்லா இருக்குது அந்த மீட் கொடுங்க பிரெட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு எஞ்சினுங்கிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மீட் எடுத்து கொடுக்குறாங்க. சூஷானே வச்சுன்னுக்கிறான். நான் பார்த்தீங்கன்னா மீட்னா அந்த மாஸ்டர் கை எடுத்து கொடுக்குறாங்க, வேறு மீட்டில் இந்த வாசனை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துனுக்குறான். அவள் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மாதிரியா தெரியும், மாஸ்டருக்கு ஏன் பண்ணி தெரியாதுன்னு சொல்லிட்டு சூஷானு பேசினுக்கிறான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூஷானு இன்னும் உள்ளே கொண்டு வராங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் பசியால் வாடி போயின்னுக்கிறான், பஞ்சாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த இப்போ சூஷானுக்கிட்ட பேசினு வருவாங்க. அவன் அதில் ஒரு சின்ன பொண்ணு போடி விழுந்துடுது. நான் பார்த்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கட்டினுக்கிறான். டக்குன்னு ஹீரோயின் போய் அந்த சின்ன பொண்ணை எடுத்து தூக்கிடுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இந்த கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை ஒரு மாதிரி கெஞ்சி கென்னுக்கிற பாருங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு பிஸ்கட் மாதிரி தராங்க. அந்த சின்ன பொண்ணும் தேங்க்யூ பன்னி சிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஸ்டை ஆகிடுறேன். சூஷனை எனக்கு தாங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு பன்னி சிஸ்டர்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிறேன் ஹீரோனியை. எனக்கு ஒன்றும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றும் பசிக்கிறான்னு சொல்லிட்டு சூஷனும் என்ன பண்ணுறான், ஒரு மீட்டு எப்படி சொல்லணும் ஒரு விருந்து ஆகிற மீட் அது இதுன்னு எல்லாம் இருக்குது. ஏன்னா இவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிறானுங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இது மட்டும் உனக்கு போகிறோம் அந்த சின்ன பொண்ணு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த பொண்ணு கொடுத்துறாங்க டென்ஷனாக. பின்னாடியே பார்த்தீங்கன்னா 3-4 பேர் வரானுங்க. யார் இவனுங்க சூஷனும் பார்த்துனுக்குறான். 3 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அச்சு பொண்ணு வரானுங்க ஜோபி மேனிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்கிறானுங்க 2 பேர் பூராவில் இருக்குங்க அது மட்டும் மீட்டு வேறு வச்சுன்னுக்கிறீங்களே மரியாதையாக கிட்ட கொடுக்குறான்னு சொல்லிட்டு மாட்டேங்கிறான். அந்த சின்ன பொண்ணு போயிருந்துறான் பன்னி சிஸ்டர் எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோனையும் பார்க்கணும் சூஷனும் சொல்கிறாங்க பவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட சொல்கிறா பாருங்க. ஹீரோ அழகான உமனா இந்த உமன் மட்டும் என் பாஸ் கிட்ட கொடுத்தோன்னா நான் எங்கேயோ போயிடுவேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த 3 பேர் மைண்ட் கண்ட்ரோலும் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி ஃபுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. மீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அவங்க முன்னாடியும். அவனுங்களும் நான் பண்ணுற ஷாக் ஆகி பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு புரிடான்னு சொல்லிட்டு சூசனை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சங்கிலி போட்டு கொடுக்கணுமா வந்துட்டு இருந்துக்கிறான் சூசனை கொல்றதுக்கு. அவனும் சொல்கிறான் சிக்கன் சிப்பு சாப்பிட்டுக்கினேன் உன்னை கொல்லிட்டு ஒக்கிட்ட இருக்கிற எல்லாம் எடுத்துக்கிறேன் அந்த பண்ணியும் அந்த உமனும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். டக்குன்னு 2 பேர் பார்த்தீங்கன்னா சூசனை சங்கிலி போட்டு கட்டினான்னு வரானுங்க. அதில் இருக்கிற ஒருத்தனும் உன்னை கொல்லுட்டு நான் எடுத்துக்கிறேன் அந்த ஒக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடாம பாருங்க. லைட்டாக அவன் பவர் யூஸ் பண்ணி கையை தட்டுறான். அடிக்க அவன் மயக்க போட்டு வந்துடுறான். இன்னத்துக்கு டவல்லே அடிக்கிறான். அவன் டவரை பெண்டுக்கு பொல்லுன்னா கீழே வந்துடுது. லைட்டாக சிறுகையில் போசான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான் 2 பேருமே. அந்த சின்ன பொண்ணு ஹீரோன்னு சொல்கிறாங்க. சின்ன பொண்ணு பிரதர் உங்களுக்கு ஒன்றா இருக்குல்ல சூசன் நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனே சொல்கிறான். ஏந்திருங்கடா அவங்க சோத்து போட்டு வளர்த்துட்டேன் அடி வாங்கி பருக்குதுக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசுனுங்கிறான். சரி பரவாயில்ல 2 பேரும் அவங்களுக்கு சமாளிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்குறான்.
என்னடா விளாட்றேன்னு சொல்லிட்டு ஷூஷனை பார்த்துக்கிறான். இன்னொன்று ஒரு கையால் நான் சமாளி பண்ணேன்றான். பக்கத்தில் இருக்கிற எல்லா கையும் டென்ஷன் ஆகுறான்னா என் பாஸ் இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு பின்ன வேறு எப்படி ஒன்று சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஷூஷனை பேசினுக்கிறான். ஷூஷன் முன்னாடி 2 பேர் இருக்கானுங்களா, அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய உருவம் மாதிரி வருது. யார் இது பாஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் ஷாக் ஆகுறானுங்க. ஈடனி ஷூஷனும் ஷாக் ஆகிறாங்க. யாரா இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அவன் 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கின்னு வந்துன்னுக்கிறாங்க கொடூரமாக. அடிமை மாதிரி அவன் நடத்துகிறான். இவன் தான் இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட லீடரு. இவன் தான் அவேக்கன் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறான். இப்படியே வச்சுக்கனா ஒருத்த கீழே வீரான் பாருங்கள் கால் தவறி அவனை பார்க்குறான். என்ன நீ வீண்ட்டியா அப்போ நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக. நீ உனக்கு சோத்தை போல்ட்டு வட்டிருக்கு இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்து குத்திடுறான் பாருங்கள். முருவில் போய் வயிற்றுக்கு வெளியே வந்துடுது. ஹீரோயின் ஷூஷன் சாக்குறாங்கன்னா இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு லீடர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே தான் போகிறாங்க கண்ணு. நான் பண்ணி கீழே அழகான உமனா பண்ணி காய்ச்சல் மாறுபட்டுருக்காங்களே, இது வரைக்கும் இவளை நான் யூஸ் அண்ட் இவரை தூக்கி போட்டுட்டு அவ்வளோ நியூவாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான். அந்த அழகிங்களும் பாஸ் நீங்கள் நியூவாக வச்சுங்க அந்த பொண்ணை ஏக்கிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அழகையே பேசினுக்கிறானுங்க. டக்குன்னு பாஸ் நான் லீடருக்கு ஆண்டாகிறான். நிறைய எதுவும் மீட் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். மனுஷங்க லீடர் இப்போ தான் நாங்கள் மீட் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறானுங்க. என்ன மீட் சாப்பிட்டீங்களா? டேர் மீட் இல்லைடா, இது எப்படி சொல்லிட்டுன்னா இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அந்த மான்ஸ்டர் மீட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஈடனு ஷூஷனும் ஸ்டாக் ஆகுறாங்க. பாஸ் லீடர் இல்லை லீடர் அவங்க தான் மீட் கொடுப்பாங்க நல்லா இருந்துச்சு சொல்லுங்கிறானுங்க 3 பேருமே. டக்குனு அவங்க வயிற்று பிடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுறானுங்க. இந்த ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ரத்தம் வந்த மாதிரி இருக்கிறான், கருப்பு கலராக அந்த வாமிட்னா வருது. அந்த 3 பேருமே வயிற்று பிடிச்சின்னு ஓரானுங்க பாருங்க. லீடர் பார்க்குறான், இந்த முட்டா பேசுங்க சோத்தை போட்டு வளர்த்துருக்கு இதாண்டா தேவைன்னு சொல்லிட்டு. அப்புறமா எனக்கு கொண்டு பையன் தேவைப்பட சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். சூசனை பார்க்குறான். இந்த லீடர் பவர் என்னால் உணர முடியல, அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பவர் இருக்கானால என்னால் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சூசனை குழப்பமே வச்சுனுக்கிறான். அந்த லீடர் பார்த்தீங்கன்னா சூசனுக்கு ஒரு ஆஃபர் தரான். சூசன் யார் நீ தானே உப்பரன் சூசன் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன்னு சொல்கிறான். என்ன ஆஃபர்னு சூசனு கேட்குறான். நீ எந்த பன்னி ஹியூமன் தந்தனா நீ இங்கே எங்கே வேணா இருக்கலாம், உனக்கு தேவையானது தான் நான் தரேன் கேட்குறேன் தரேன்னு சொல்லிட்டு அந்த லீடர் சொல்கிறான். சூசனை வேணான்னு சொல்லிடுறான், ஆஃபர் வேணான்னு சொல்லிடுறான். அந்த லீடர் தான் சரி ஓகே அடுத்த வாட்டி நான் வருவேன் நீ ஓகே சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனி சாரி கேட்குறான். அவன் மைண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு சூசன் பரவாயில்ல இது இன்னொரு மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டு சூசனும் சொல்கிறான். பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரான். அதான் சூசன் எப்படி இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவனே கேட்குறான். சூசன் பார்க்குறேன் யாரா நீ இங்கே என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். எனக்கு ஞாபகம் இல்லையா நானும் ஃப்ரெண்டு ஸ்கூல் டைமில் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த லீடர் நானும் அவன் அல்ல கேட்கிட்ட அந்த உமனை நீ கூட்டணும் வா, இந்த அப்பாக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஹியூமன் யார் இருப்பாங்க பன்னி ஹியூமன் சொல்லிட்டு அவனும் வில்லாத்தனமாக பேசினாங்க ஹீரோனியை. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியும் நண்பா. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.